கிறிஸ்துவுக்குள் வாழுகிற தேவ பிள்ளையே, காரியம் தோற்று போனதே என்று எண்ணாதே. செத்து கிடக்கிற காரியத்தையும் கர்த்தர் உனக்காக உயிர்ப்பிப்பார். சாராளின் செத்து போன கற்பத்தை உயிர்ப்பித்த கர்த்தர் அதில் ஒரு சந்ததியை கொண்டு வந்து வானத்து நட்சத்திரத்தை போல ஆசீர்வதிச்ச ஆண்டவர் உன் வாழ்க்கையை மறுரூபப்படுத்துவார். ஆமேன். விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் செய்வது வாய்க்க போகிறது, தொட்டது தொலங்க போகுது, நினைச்சது நடக்க போகுது. எப்படி தெரியுமா நடக்க போகுது? நீங்க நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மாறான ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறார். சாத்தான் விதித்தான் உனக்கு தோல்வி என்று. சத்துரு சொன்னார்கள், அவ்வளவுதான், இனி உன் குடும்பம்லாம் நல்லா இருக்காதுமா, பிள்ளை இப்படி ஆயிடுச்சு, புருஷன் இப்படி இருக்கான், நீ இப்படி இருக்க, எங்க தேர போற உருப்பட பரப்போ அப்படின்னு சகோதரர்கள் சொல்லி இருக்கலாம், உடன்பிறப்பு சொல்லி இருக்கலாம், சூழ்நிலைமை சொல்லி இருக்கலாம். ஆனால் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், வெற்றியை உன்மேல் நான் தருவேன் என்று. ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவன். ஹல்லேலூயா.